வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சுகுணாவை அந்த கண்ணு தெரியாத நபர் காட்டி கொடுக்கலன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல அவருக்கு நன்றி தெரிவிக்கணும், காளியம்மன் கோவில் பக்கத்துல அவரை வர சொல்லலாம் அப்படின்னு சுகுணா கால் பண்ணி, வலசரவாக்கம் பக்கத்துல இருக்க காளியம்மன் கோவிலுக்கு நீங்க வந்துடுங்க அப்படின்னு, நான் அங்க வாரேன் அப்படின்னு சொல்ல நேரம் சரி அப்படின்னு நம்ம சுகுணா அங்க போய் அந்த நபரை மீட் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கிருபா அங்க போய் அந்த யார் கல்யாணத்தை நிப்பாட்டினது அப்படின்னு அந்த இடத்துல கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு போனா பயங்கர சாக்கு. என்னோட மனைவி இவ்வளோ தைரியத்தோட என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தியிருக்கானா, இவளை சும்மா இட போட்டக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அண்ணே நீங்கள் கோவப்படாதுங்க, அண்ணி இவ்வளோ தூரம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் தான் சுகுணா சொல்லுறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இருக்குது. அப்படி இருக்க நேரம் அந்த கதிர் நல்லவன் இல்லை, கெட்டவன். அவன் ஏற்கனவே லீலானி ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அவன் வாரிசு லீலா வயிற்றுல இருக்குது, இதுதான் உண்மை. அதனால தான் என் பொண்ணோட கல்யாணத்தை நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்ல நேரம் கிருபா பேரஞ்சிருக்கிறாங்க நிற்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம கண்ணு தெரியாத நபர் இனி சுகுணா மட்டும்தான் பேச வேண்டியது இருக்குது, சுகுணாவை போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம் நம்ம சுகுணா பேச ஆரம்பிக்காங்க. அவங்களையும் காட்டி கொடுக்கல, இந்த பொண்ணும் இல்லை, அப்புறம் நம்ம குடும்பத்தை சேர்ந்த எந்த பெண்ணும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல போல இருக்குது, சரி அப்போ போகலாம் அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க. ஆனால் என்னமோ தப்பாக இருக்க, ஏதோ ஒன்று உதைக்குது அப்படின்னு நம்ம கிருபா செய்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, என்கிட்ட சிக்காமலாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தான் மனைவி தனக்கு தன்னோட பொண்ணை காப்பாற்ற தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு கிருபா ஒரு கட்டத்தில் புரியுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க கண்ணு தெரியாத நபர் சுகுணா மட்டும்தான் பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ சுகுணாவை பேச ஆரம்பிக்காங்க. ஆனால் அந்த பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது பெரிய சூழ்ச்சியாக இருக்குது, இந்த ஆள் நம்ம வீட்டில் உள்ள 3 பொண்ணுங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, வெளியாள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்களா, சரி எதுக்கும் விட்டு பிடிப்போம் அப்படின்னு கிருபா அந்த இடத்துல சரி இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு அந்த நபரை அனுப்பி வைக்காங்க. ஒரு கட்டத்தில் சுகுணாவுக்கு பயங்கர சந்தோஷம், என் கணவர்கிட்ட என்னை காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, அவர்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. அதோட அந்த கண்ணு தெரியாத நபருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்க ஐயா, நீங்கள் என் கணவர்கிட்ட என்னை மாட்டி விடாததுக்கு ரொம்ப நன்றி, இல்லாட்டா என் கணவர் என்னை தொலியை கலத்திருப்பார், உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும், நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் வலசரவாக்கம் பக்கத்தில் உள்ள காளியம்மன் கோவிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ல நேரம் சரிம்மா நான் அங்கே வாரேன் அப்படின்னு கண்ணு தெரியாத நபர் சொல்ல, இந்த தகவலை நம்ம வலசரவாக்கத்தில் நான் சேர்ந்தாச்சுமா அப்படின்னு ஃபோனை அடிக்கிறாங்க. சுகுணா வீட்டில் ஃபோனை வச்சுட்டு போயிடறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஃபோனை இந்து கையில் மாட்டுது. இந்தி எடுத்து பேச நேரம் புரிஞ்சுக்கிட்டாங்க சுகுணாக்கா அந்த நபருக்கு நன்றி தெரிவிக்க போகிறாங்க அப்படின்னு அதையெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம கிருபா கருணா இவங்க 2 பேத்துக்குமே புரியாத புதிராக இருக்குது. டே கருணா, வலசரவாக்கம் பக்கத்தில் உள்ள காளியம்மன் கோயிலானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், காளியம்மன் கோயிலில் தான் இப்போ நம்ம பொறி வச்சு பிடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல கிளம்பி போய் பொறி வச்சு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சுகுணா அந்த கண்ணு தெரியாத நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்து சாக்காராங்க கிருபா, டே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது வேற யாரும் இல்லை, ஏன் பொண்டாட்டி இவ்வளோ தைரியமாக என்ன எதிர்க்க தொடங்கிட்டா, அதுக்கு ஓம் பொண்டாட்டி இந்து தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அண்ணன் இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லைனே, சுகுணாக்கா கண்டிப்பாக சுகுணா நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அது என்னன்னு முறை அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிடுவோம், நீங்கள் அதுக்கு இல்லாமல் அவங்ககிட்ட சண்டைக்கு நிற்காதுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னடா மடையா நீயும் சுகுணா பக்கம் நிற்கிறியா, சரி என்ன ரீசன் முறை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சுகுணாவை பிடிச்சி வச்சு கேட்குறாங்க. ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டு உப்பை தின்னுக்கிட்டு எப்படி என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு உனக்கு தோணிச்சு, சொந்த பொண்ணோட வாழ்க்கையிலே சூனியம் வைக்க ஆரம்பிச்சிட்டியாடி, என்னடி நினச்சிக்கிட்ட அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே நம்ம சுகுணா மிரண்டு போகிறாங்க. ஆனாலும் இப்போ நான் உண்மையை போட்டு உடைக்காட்டா எந்த காலத்துலையும் இவருக்கு புரியாமல் போயிடும், இந்த பாருங்க என்ன கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு மன்னிச்சிருங்க, ஆனால் ஒரு அம்மாவால் என்னால் இதை பொறுத்துட்டு இருக்க முடியல, சித்ராக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்களே அந்த கதிர் மாப்பிள்ள அவன் நல்லவே இல்லை கெட்டவன், அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட பொண்ணோட தொடர்பு இருந்த லீலாவை கற்பழிச்சு அவள் வயிற்றுல அந்த குழந்தையும் இருக்கு அவனோட வாரிசு, அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி நம்ம பிள்ளையை கட்டி வைக்கிறது நல்லதாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அந்த விஷயம் தெரிஞ்சு என்னால் தாங்கி
தாங்கிக்க முடியலை, அதனால தான் நான் கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க. என்ன சுகுணா, நீ கலர் கலராக ரீலு விடையும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்குற நேரம், நான் ரீலு விடலை, உண்மைதான். அந்த லீலாவை வேணா கூட்டு கொண்டு வந்தவங்கிட்ட நிப்பாட்டி நிரூபிக்கலாம். அந்த கதிர் நல்லவன் இல்லை, அந்த கதிர் மோசமானவனாக இருந்தால் மட்டும்னு வச்சுக்க, அவனை தொலியை விரிச்சிடுவேன். எந்த தைரியத்தில் என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண அவன் என் வீட்டுக்கே வந்து மாப்பிள்ளையாக வந்து நின்று இருப்பான் ஸ்டேஜில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணை கெடுத்துக்கிட்டு என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தானா, விட மாட்டேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் லீலாவை நம்ம இந்துவும் சுகுணாவும் வர வைக்கிறாங்க. லீலா கிருபா முன்னாடி போய் எல்லா உண்மையும் கொட்டுறாங்க. இந்த பாருங்க, நீங்கள் உங்கள் பொண்ணு சித்ராவுக்கு பார்த்துருந்த அந்த மாப்பிள்ளை கதிர் என் வயிற்றில் அவருக்கு வாரிசு இருக்குது, அவன் ஒரு நல்லவனே இல்லை, கேடு கெட்டவன், அவன்கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம், நிப்பாட்டுங்க, என்ன கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் போய் நின்னப்போ சித்ரா ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, அந்த திவாகருக்கு கூட பிள்ளை கிடையாது, அப்படின்னா எல்லா சொத்துக்கும் வாரிசு சித்ரா தான். அப்படிப்பட்டனா ஒட்டுமொத்த சொத்தும் எனக்கு சொந்தமாயிரும். அப்படி இருக்க நேரம் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை நான் விடுவேனா என்ன? அதுக்காக தாண்டி நீ கூட வேண்டாம், எனக்கு சொத்து போதும், சித்ராவை கல்யாணம் பண்ணணும், இந்த கல்யாணம் நடக்கணும், கிருபாக்கு இருக்க செல்வாக்கை பயன்படுத்தி நான் சுகமாக வாழணும்னா இது வந்து நடந்தே தீரணும், அதுக்காக தான் நான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து என்ன உதறி தள்ளினவர் கதிர் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க கிருபா. இந்த கதிர் இந்த வேலை பண்ணியிருக்கானா, விடக்கூடாது கருணா, இப்போவே வந்து கதிர்க்கு கதையை முடிக்க கிளம்புவோம் அப்படி வந்து கிருபா கூட சேர்ந்து கதிர் கதையை முடிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கதிரை அடித்து தவசம் பண்ணுறாங்க. நம்ம லீலா காலில் வந்து இனி விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், டேய் என்னடா பார்க்குற, அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கருணா தாலியை ஒன்று வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கிருபா வந்து கதிரை தாலியை கட்டி மனைவியாக்கிவிடா இந்த பொண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல லீலா கழுத்தில் கதிரை தாலியை கட்ட வச்சுறாங்க. ஏண்டி லீலா, என் கல்யாணத்தை நிப்பாட்டினது மட்டும் இல்லை, இப்போ என் கழுத்துலையும் வந்து தாலி, என் கையால் உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டல, உன்னை விட மாட்டேன்டி, நான் சித்ராவை கல்யாணம் பண்ணி இந்த கிருபா வீட்டு மாப்பிள்ளையாகி நல்லபடியாக இருக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்ட, ஒன்றும் இல்லாத கழுதா, உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, வேற வழி இல்லை, கிருபாவுக்கு கட்டையில தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் விடமாட்டேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கருணா, இந்த பாரு லீலாவை ஏதாவது வந்து பண்ணுன, உன்னை விட போகிறதில்ல, அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். லீலா கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு நான் எல்லாம் உன்னோட அன்னை மாதிரி தான், ஏதாவது ஒன்று இவன் முடக்குனானா சொல்லு, இவனை சூறே அடிடலாம் அப்படின்னு சொல்ல நேரம், நான் பார்த்துக்கிடுங்க அண்ணே, நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு நீங்கள் வந்து இவரோட சேர்த்து வச்சிங்களா அது போதும் அப்படி வந்து அந்த இடத்துல லீலா சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோம், அவங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னா நான் மடத்தனமாக இந்த சித்ராவுக்கு கழுத்தை வந்து இந்த கதிரை தாலியை கிட்ட வச்சு இவள் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகியிருப்பேன். இப்போ வந்து சுகுணா நல்லது தான் செய்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்துக்கிட்ட, இந்த பாரு நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, கண்டிப்பாக அந்த 10 லட்ச ரூபா உனக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க கிருபா.